பிரைஸ் த லார்ட். இன்றைக்கான வசனம், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள். துன்பப்படுத்துகிறவங்களை எப்படி ஆசீர்வதிக்கிறது? துன்பப்படுத்துகிறவங்களுக்கு நம்ம பதிலுக்கு பதில் செய்யணும், பழிக்கு பழி வாங்கணும், அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணணும். அதை விட்டுட்டு எப்படி ஆசீர்வதிக்கிறது அப்படின்னா, ஆசீர்வதிக்க முடியும். யாரால் ஆசீர்வதிக்க முடியாது அப்படின்னா, இயேசுவின் சாயலை தரித்திராதவர்களால் ஆசீர்வதிக்க முடியாது. இயேசுவின் சாயலை தரித்திருக்கிறவர்களால் கண்டிப்பாக முடியும். ஏன்னா இயேசு அதை தான் செய்தார். அப்போ அவருடைய சாயலை தரித்திருக்கிறவங்களும் என்ன தான் பண்ணுவாங்க? ஆசீர்வதிப்பாங்க. உலகத்தின் சாயலை தரித்திருக்கிறவங்களால ஆசீர்வதிக்க முடியாது. அவங்க பழிக்கு பழி வாங்க பார்ப்பாங்க, ஏதாவது டைம் கிடைக்குமான்னு பார்ப்பாங்க, எந்த நேரத்தில் பதிலுக்கு பதில் செய்யலாம்னு நினைப்பாங்க, இப்படி இருப்பாங்க. அப்போது இயேசுவின் சாயலால் தரித்தவங்க கண்டிப்பாக ஆசீர்வதிக்க முடியும். இன்னொன்று, சபிக்காதீங்க அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. ஏன் அப்படின்னா, சாபம் கூறுதல் யாருடைய வேலை? சாத்தானுடைய வேலை, வலு சர்ப்பத்தின் வேலை. சாத்தான் தான் இந்த வேலையை பார்ப்பான். அப்போது இயேசுவின் சாயலை தரித்தவர்கள் என்ன பண்ணக்கூடாது? சபிக்கக்கூடாது. ஏன்னா அது ரொம்ப முக்கியம் வாய்ந்தது. அதே நேரத்தில் காரணம் இல்லாமல் சபிச்சா அது ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. அதுவும் வசனம் தான் சொல்லுது. ஆனால் என்னதான் இருந்தாலும் ஆண்டவருக்குள்ள நல்ல பலப்பட்டுக்கிட்டு இருக்க பிள்ளைங்க யாரையும் சபிக்கக்கூடாது. மெயினாக குடும்பத்தாரை சபிக்கக்கூடாது, பிள்ளைகளை சபிக்கக்கூடாது, உற்றார் உறவினர் நண்பர்களை சபிக்கக்கூடாது, கூட வேலை பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சரி சபிக்கக்கூடாது. ஏன்? வசனம் சொல்லுது, நீங்கள் எதை கட்டுகிறீங்களோ அது பூலோகத்துலேயும் கட்டப்படும். நீங்கள் எதை கட்டவிழ்க்கிறீங்களோ அது பூலோகத்துலேயும் கட்டவிழ்க்கப்படும். எல்லா இடத்துலையும் கட்டவிழ்க்கப்படும். நீங்கள் எதை சபிக்கிறீங்களோ அதுவும் சபிக்கப்படும். நீங்கள் எதை மன்னிக்கிறீங்களோ அது மன்னிக்கப்படும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். சாபங்கிற அந்த நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு வாயினால் அதை கூறிடக்கூடாது. அது மிகப்பெரிய தவறு அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. சரி, அப்போ ஆசீர்வதிக்கணுமா? ஆனால் அவங்க இவ்வளோ தீமை பண்ணுறாங்களே, நான் வாழவே கூடாதுன்னு எனக்கு குழி தோன்றுறாங்க. இன்னொன்று, என் ப்ரொமோஷனை தடுத்து நிறுத்துகிறாங்க, இல்லைன்னா என் பேரில் பொய்யான வார்த்தைகளை சொல்லி என்னை ஒட்டு மொத்தமாக அழிக்க நினைக்கிறாங்க, எனக்கு தீமைக்கு மேலே தீமை செய்கிறாங்க, எனக்கு பல விஷயங்களை எதிராக செயல்படுத்துகிறாங்க, என்னை அவமானப்படுத்துகிறாங்க, என்னை நிந்திக்கிறாங்க, என்னை காயப்படுத்துகிறாங்க. இப்படி பல விதங்களில் எனக்கு தீமை செய்துட்ருக்கவங்களுக்கு நான் எப்படி நன்மையை செய்ய முடியும், நான் எப்படி அவங்கள ஆசீர்வதிக்க முடியும்னு நீங்கள் கேட்கலாம். செய்திருக்காங்கல்ல, செய்யாத ஒன்றும் ஏசப்பா செய்ய சொல்லலை, செய்திருக்காங்க. ஸ்தேவானை கல்லால் அடித்து கொண்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஸ்தேவான் சொல்கிறாரு, இவங்கள மன்னிங்க ஆண்டவரே, இவங்கள மன்னிங்க, இவங்க செய்கிறது என்னன்னு தெரியாமல் செஞ்சிட்ருக்காங்க. அடுத்தபடியாக மோசையை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன், இவனைப் போல சார்ந்த குணம் உள்ளவன் இனிமேல் ஒருத்தர் பிறக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறார். ஆனால் மோசையே கோபப்படுத்தி கண்மலை அடிக்க செய்து கடைசியில் என்ன ஆச்சு? மோசே கானானுக்குள்ளேயே பிரவேசிக்க முடியல. ஆனாலும் மோசே என்ன சொல்கிறார்? இவ்வளோ தீமையை எனக்கு
அவர்கள் செய்தாலும் மோசே சொல்கிறார் ஆண்டவர்கிட்ட, என் பேரை வேணால் ஜீவ புஸ்தகத்துலேருந்து கிறுக்கி போடுங்க, இந்த மக்களை ஒன்றும் செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்கிறார். தீமைக்கு நன்மையை செய்கிறார். அதுதான் ஆசீர்வாதம். அடுத்தபடியாக அப்போஸ்தலர்களை பல துன்பப்படுத்தியிருக்காங்க, பல வேதனைப்படுத்தியிருக்காங்க. பவுலெல்லாம் அடித்து சாகிற அளவுக்கு அடித்து சில நேரம் இறந்து போயிட்டாருன்னு விட்டுட்டு போன ஒரு சூழ்நிலை. அப்படி இருந்தும் எந்த ஒரு அப்போஸ்தலர்களும் எந்த ஒரு தேவ மனிதர்களும் சபிக்கலை. அவங்க என்ன பண்ணாங்க? மன்னித்து கடந்து போனாங்க, ஆசீர்வதிச்சாங்க. இன்னொரு பெரிய ஒரு விஷயம் இருக்குதுக்குள்ள. என்ன அப்படின்னா, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே போகிறீங்கன்னா அந்த வீட்டை ஆசீர்வதிங்க. அதுக்கு பாத்திரமானா இருந்தால் அந்த ஆசீர்வாதம் அங்கே தங்கும், இல்லைன்னா அது உங்களுக்கே திரும்பி வந்துடும். அதுவும் இருக்குது. அதனால் நீங்கள் தைரியமாக ஆசீர்வதிங்க. பாத்திரமானா இருந்தால் அவங்க அதை பெற்றுக்கொள்ள போகிறாங்க, இல்லைன்னா அது உங்களுக்கு இன்னும் 2 மடங்காக உங்களுக்கு திரும்பி வரப்போகுது. அதனால் நீங்கள் தைரியமாக ஆசீர்வதிங்க. வசனமும் அதை தான் சொல்லுது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.